ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை சற்று சிந்தியுங்கள். உங்களை மிகக் கடுமையாக விமர்சிக்கும் அல்லது அவமதிக்கும் ஒருவர் உண்மையில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை வழங்குகிறார் என்பது உங்களுக்குத் தெரியுமா? ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். பெரும்பாலான ஆண்கள் தங்களை நோக்கி வீசப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு தாக்குதலாக கருதுகிறார்கள். அவர்கள் உடனடியாக கோபப்படுகிறார்கள், எதிர்வினை ஆற்றுகிறார்கள், தற்காப்பு நிலைக்குச் செல்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய பலவீனம். ஆனால் உலகை ஆளும் அந்த 1% ஆண்கள் இதை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும். மற்றவர்கள் கூறும் எந்த ஒரு விஷயமும் உங்களை பற்றியது அல்ல. அது அவர்களைப் பற்றியதென்ற அந்த ரகசியத்தை அவர்கள் அறிவார்கள். இன்று அந்த ரகசியத்தின் திரையை நாம் விளக்கப் போகிறோம். எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இது சாதாரண மனிதர்களுக்கான அறிவுரை அல்ல. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உங்கள் மனதை ஒரு அசைக்க முடியாத இரும்புக் கோட்டையாக மாற்ற விரும்பினால் மட்டுமே இதைத் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் தயாரா? இந்த வீடியோவின் முடிவில் உங்களை எவராலும் காயப்படுத்த முடியாது என்ற நிலையை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிக மோசமான விமர்சனம் என்ன? அதை கீழே கருத்துக்களில் பதிவு செய்யுங்கள். இன்றைக்கு அதை நாம் எப்படி சக்தியாக மாற்றுவது என்று பார்ப்போம். இன்றைய நவீன உலகில் ஒரு ஆணாக வாழ்வது என்பது ஒரு தொடர்ச்சியான உளவியல் போர்க்களத்தில் நிற்பதற்குச் சமம். ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான தாக்குதல்களை எதிர்கொள்கிறோம். வேலையிடத்தில் மேலதிகாரியின் கோபம், சமூக வலைத்தளங்களில் வரும் விமர்சனங்கள், நண்பர்கள் அல்லது உறவினர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் சில நேரங்களில் நாம் நேசிக்கும் நபர்களின் நிராகரிப்புகள். இவை அனைத்தும் நேரடியாக நமது மனதை இலக்காகக் கொள்கின்றன. இங்குதான் பிரச்சனை தொடங்குகிறது. நாம் ஒவ்வொரு பார்வையையும் ஒவ்வொரு வார்த்தையையும் நமது சுயமரியாதையின் மீதான தாக்குதலாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு சிறிய விமர்சனம் கூட நமது ஒட்டுமொத்த நாளையும் நாசமாக்குகிறது. இரவில் தூக்கத்தை கெடுக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் நம்முடைய மதிப்பு மற்றவர்களின் கைகளில் இருப்பதாக நாம் நம்பும்படி பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம். இது ஒரு மாயை. இந்த மாயையிலிருந்து விடுபடாத வரை நீங்கள் ஒருபோதும் உண்மையான சுதந்திரத்தை உணர முடியாது. உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கும் ஒரு மனிதன் மற்றவர்களின் கைகளில் ஒரு பொம்மை போன்றவன். ஆனால் ஒரு வலிமையான ஆண் தனது மனதின் ரிமோட் கண்ட்ரோலை எவரிடமும் ஒப்படைப்பதில்லை. உங்கள் மனதிற்குள் என்ன நுழைய வேண்டும், எது வெளியேற வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே உண்மையான ஆண்மை. இதுவே உண்மையான சக்தி. இதை எப்படி அடைவது என்பதை இப்போது நாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் கட்டம், தாக்குதல்களின் உண்மையான முகத்தை அடையாளம் காணுதல். உங்களை ஒருவர் அவமதிக்கும் போது அவர் உங்களை மதிப்பீடு செய்யவில்லை. அவர் தனது சொந்த பாதுகாப்பின்மையையும் பயத்தையும் உங்கள் மீது திணிக்கிறார். இது உளவியலில் பிரதிபலிப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஒருவர் தன்னிடம் உள்ள குறைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை மற்றவர்கள் மீது சுட்டிக்காட்டி நிம்மதியடைகிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அவர்களின் வார்த்தைகள் வெறும் வெற்றுச் சத்தமாக மாறிவிடுகின்றன. இதுதான் ஒரு வலிமையான மனிதனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். சாதாரண மனிதன் அவமதிப்பை தன்மீதான குற்றச்சாட்டாக பார்க்கிறான். ஆனால் அறிவுசார் மேன்மை கொண்ட மனிதன் அதை எதிராளியின் பலவீனமாக பார்க்கிறான். உதாரணத்திற்கு, ஒருவர் உங்களை முட்டாள் என்று கூறினால் அவர் தன் சொந்த அறிவின் மீதான சந்தேகத்தையே வெளிப்படுத்துகிறார். இதை நீங்கள் ஆழமாக உணரும் அந்த நொடி உங்கள் கோபம் மறைந்து ஒருவித அமைதி தோன்றும். அந்த அமைதிதான் உங்களின் மிகப்பெரிய ஆயுதம். இரண்டாவது கட்டம், அகங்காரத்தின் வலையில் விழாமல் தப்பிப்பது. தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வது என்பதன் ஆணிவேர் நமது அகங்காரத்தில்தான் உள்ளது. என்னை எப்படி அவர் அப்படிச் சொல்லலாம் என்ற எண்ணம் உங்களை ஆட்கொள்ளும் போது உங்கள் அகங்காரம் காயப்பட்டுள்ளது என்று அர்த்தம். ஆனால் நிஜம் என்னவென்றால் அவர்கள் உங்களை காயப்படுத்தவில்லை. நீங்கள் உங்களை சுற்றி உருவாக்கியுள்ள அந்த பொய்யான பிம்பத்தைத்தான் அவர்கள் காயப்படுத்துகிறார்கள். உங்கள் பிம்பம் என்பது நீங்கள் அல்ல. அதைத் தாண்டி நீங்கள் மிகவும் ஆழமானவர். ஒரு மலை தன்மீது வீசப்படும் சிறு கற்களைப் பற்றி கவலைப்படுமா? இல்லை. அதேபோல உங்கள் மனதை ஒரு மலையைப் போல உறுதியாக மாற்ற வேண்டும். அகங்காரத்தை விலக்கி வைத்துவிட்டு பார்த்தால் அங்கே எந்த வலியும் இருக்காது. இதுவே உண்மையான மனவிடுதலை. அகங்காரத்தை கட்டுப்படுத்துவது என்பது உங்களை தாழ்த்திக் கொள்வதல்ல. மாறாக
உங்களை யாரும் தொட முடியாத அளவிற்கு உயர்த்துவதாகும். மூன்றாவது கட்டம் எதிர்வினைக்கும் பதிலளிப்பிற்கும் உள்ள வேறுபாடு. பெரும்பாலான ஆண்கள் ஒரு தூண்டுதல் வந்த மறுகணமே எதிர்வினை ஆற்றுகிறார்கள். யாராவது கத்தினால் இவர்களும் திருப்பி கத்துவார்கள். இது மிருகத்தனமான ஒரு செயல்பாடு. இதில் எந்த அறிவார்ந்த தன்மையும் இல்லை. ஒரு வலிமையான ஆண் எதிர்வினை ஆற்றுவதில்லை. அவன் பதிலளிக்கிறான். ஒரு விமர்சனம் வரும்போது அவன் உடனடியாக பேசுவதில்லை. அவன் சில வினாடிகள் அமைதியாக இருக்கிறான். அந்த சிறு இடைவெளிதான் அவனது பலம். அந்த இடைவெளியில் அவன் தனது உணர்ச்சிகளை ஆராய்கிறான். இந்த வார்த்தைகள் எனது அமைதியை குலைக்கத் தகுதியானவையா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறான். பெரும்பாலும் அதற்கான பதில் இல்லை என்பதாகவே இருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் எதிராளியின் நோக்கம் தோற்கடிக்கப்படுகிறது. உங்களை கோபப்படுத்துவதுதான் அவர்களின் நோக்கம் என்றால் உங்கள் அமைதி அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும். இதுவே உண்மையான மன ஆளுமை. நான்காவது கட்டம் உணர்ச்சியற்ற கவனிப்பாளர் நிலை. இது மிகவும் ரகசியமான ஒரு உளவியல் தந்திரம். ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பங்கு பெறுபவராக இல்லாமல் வெறும் பார்வையாளராக மாற வேண்டும். உங்களை நோக்கி வரும் விமர்சனங்களை ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல தள்ளி நின்று பாருங்கள். அட, இந்த மனிதன் எவ்வளவு கோபப்படுகிறான், இவனது முகபாவனைகள் எப்படி மாறுகின்றன என்று ஒரு ஆய்வாளனைப் போல கவனியுங்கள். நீங்கள் இவ்வாறு உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து பிரித்துக் கொள்ளும்போது அந்த வார்த்தைகள் உங்கள் மனதிற்குள் நுழைய முடியாது. உணர்ச்சியற்ற கவனிப்பாளர் நிலையில் இருக்கும் ஒரு ஆணை உலகின் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. அவன் அனைத்தையும் காண்கிறான், ஆனால் எதனுடனும் தன்னை இணைத்துக் கொள்வதில்லை. இது உங்களுக்கு ஒரு அதீத சக்தியை தரும். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். இதுதான் சக்தி வாய்ந்த ஆண்களின் அன்றாட பயிற்சி. ஐந்தாவது கட்டம் வார்த்தைகள் வெறும் காற்றில் ஏற்படும் அதிர்வுகள் மட்டுமே. ஒரு முட்டாள் வார்த்தைகளை வாள்களாகவும் அம்புகளாகவும் பார்க்கிறான். ஆனால் ஒரு ஸ்டோயிக் வார்த்தைகளை வெறும் ஒலியாக மட்டுமே பார்க்கிறான். யாரோ ஒருவரின் தொண்டையிலிருந்து வெளிவரும் சில சத்தங்கள் உங்களின் மன அமைதியை குலைக்க முடியும் என்றால் உங்கள் மனதின் மதிப்பு அவ்வளவுதானா? சிந்தியுங்கள். ஒரு வார்த்தைக்கு உயிர் கொடுப்பது நீங்கள்தான். நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் அளிக்கும்போது மட்டுமே அது உங்களை காயப்படுத்துகிறது. நீங்கள் அதை வெறும் சத்தமாக பார்க்க பழகிவிட்டால் அதன் சக்தி முற்றிலும் அழிந்துவிடும். உங்களை ஒருவர் விமர்சிக்கும்போது இது வெறும் காற்றில் ஏற்படும் அதிர்வு. இது எனது சதையையோ எலும்பையோ எனது உண்மையான சுயத்தையோ பாதிக்காது என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு சிந்தனை மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விடுதலையைக் கொண்டு வரும். நீங்கள் எதற்கும் அஞ்சாத ஒரு மனிதனாக மாறுவீர்கள். ஆறாவது கட்டம் மற்றவர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த பிரச்சனை. உங்களைப் பற்றி ஒருவர் என்ன நினைக்கிறார் என்பது முற்றிலும் அவரின் மனநிலையை பொறுத்தது. அவர் அன்றைய தினம் சந்தித்த சவால்கள், அவரது கடந்த கால அனுபவங்கள் மற்றும் அவரது சொந்த தோல்விகள் ஆகியவைதான் உங்களைப் பற்றிய அவரது கருத்தை உருவாக்குகின்றன. இதில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அப்படி இருக்க அதற்காக நீங்கள் ஏன் பொறுப்பேற்க வேண்டும்? ஒருவன் தன் கண்களில் மஞ்சள் கண்ணாடியை அணிந்து கொண்டு உலகம் மஞ்சளாக இருக்கிறது என்று கூறினால் நீங்கள் உங்கள் உலகத்தை மாற்றிக்கொள்வீர்களா? மாட்டீர்கள். அதே போலத்தான் விமர்சனங்களும். அவர்கள் தங்களின் இருண்ட மனதின் வழியாக உங்களை பார்க்கிறார்கள். அது அவர்களின் பிரச்சனை, உங்களுடையது அல்ல. இதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் ஒரு ஆண் மற்றவர்களின் பாராட்டுகளுக்காகவோ அல்லது விமர்சனங்களுக்காகவோ தனது பாதையை மாற்றுவதில்லை. அவன் தனது சொந்த இலக்கில் மட்டுமே குறியாக இருப்பான். ஏழாவது கட்டம் வலியை எரிபொருளாக மாற்றுவது. வலிமையான ஆண்கள் வலியை புறக்கணிப்பதில்லை. அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். ஒரு அவமானம் அல்லது நிராகரிப்பு உங்களுக்குள் வலியை ஏற்படுத்தினால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதை துக்கமாகவோ சுய பச்சாதாபமாகவோ மாற்ற வேண்டாம். அதை ஒரு தூண்டுதலாக, ஒரு உந்து சக்தியாக மாற்றுங்கள். உங்களை யார் தாழ்த்தி பேசுகிறார்களோ அவர்களின் கண்முன்னே நீங்கள் உயர்ந்து நிற்பதே அவர்களுக்கான மிகப்பெரிய பதிலடி. உங்கள் வெற்றிதான் அவர்கள் முகத்தில் அறையும் மிகப்பெரிய அறை. எனவே அந்த வலியை உங்கள் லட்சியத்திற்கான எரிபொருளாக பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வலி ஏற்படும் போது உங்கள் இலக்கை நோக்கி இன்னும் வேகமாக ஓடுங்கள்.
இந்த மனநிலையை நீங்கள் வளர்த்து கொண்டால் உலகத்தில் உள்ள எந்த ஒரு எதிர்மறையான விஷயமும் உங்களை மேலும் வலிமையாக்கும் ஒரு கருவியாகவே மாறும். இது ஒரு சதவீத ஆண்களின் மிக ரகசியமான ஆயுதம். 8வது கட்டம், சுயமதிப்பை உள்ளிருந்து உருவாக்குதல். எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வதற்கான முக்கிய காரணம் நாம் நமது மதிப்பை வெளியுலகில் தேடுவதுதான். மற்றவர்கள் என்னை பாராட்டினால் நான் நல்லவன், அவர்கள் என்னை குறை கூறினால் நான் மோசமானவன் என்ற மனநிலை மிகவும் ஆபத்தானது. உங்கள் சுயமதிப்பு என்பது உங்கள் உள்மனதிலிருந்து மட்டுமே வர வேண்டும். நீங்கள் யார், உங்களின் கொள்கைகள் என்ன, உங்களின் பலங்கள் என்ன என்பது உங்களுக்கு மட்டுமே முழுமையாகத் தெரியும். நீங்கள் ஒரு நேர்மையான, உழைக்கும் ஆணாக இருந்தால் உலகின் எந்த ஒரு விமர்சனமும் உங்கள் மதிப்பை ஒரு துளி கூட குறைக்க முடியாது. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் மற்றவர்களின் சான்றிதழ்கள் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு வலிமையான ஆண் தனக்குத்தானே ஒரு நீதிபதியாக இருக்கிறான். அவன் தனது செயல்களை தானே மதிப்பீடு செய்கிறான். மற்றவர்களின் தீர்ப்புகளை அவன் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. 9வது கட்டம், எதிர்பார்ப்புகளின் சிறையிலிருந்து தப்பித்தல். நாம் பெரும்பாலும் ஏன் காயப்படுகிறோம்? ஏனென்றால் மற்றவர்கள் நம்மை மரியாதையாக நடத்த வேண்டும், நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்புதான் நமது அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். மனிதர்கள் அபூரணமானவர்கள். அவர்கள் சுயநலவாதிகள், பயந்தவர்கள் மற்றும் குழப்பமானவர்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் தொடர்ச்சியான மரியாதையையும் அன்பையும் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். மனிதர்களின் இயல்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவன் உங்களை காயப்படுத்தும்போது மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபோது அங்கு ஏமாற்றத்திற்கும் இடமில்லை. உங்கள் அமைதி உங்கள் எதிர்பார்ப்பின்மையில்தான் உள்ளது. இதுவே நவீன ஸ்டோய்சிசத்தின் அடிப்படையாகும். உலகத்தை அது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனிதன் எதற்கும் ஆச்சரியப்படுவதில்லை, எதற்கும் கலங்குவதில்லை. 10வது கட்டம், எல்லாமே கடந்து போகும் என்ற உண்மை. நீங்கள் சந்திக்கும் அந்த மிக மோசமான தருணத்தை நினைத்துப் பாருங்கள். அந்த அவமானம் நடந்த சில நிமிடங்களில் உலகம் முடிந்துவிட்டது போல் உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆனால் இன்று அதைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இல்லை. காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். நீங்கள் இன்று எதிர்கொள்ளும் விமர்சனமும் அவமானமும் இன்னும் சில நாட்களில், சில மாதங்களில் காற்றில் கரைந்துவிடும். 100 ஆண்டுகளுக்குப் பிறகு உங்களை விமர்சித்தவரும் இருக்க மாட்டார், நீங்களும் இருக்க மாட்டீர்கள். அந்த வார்த்தைகளுக்கும் எந்த மதிப்பும் இருக்காது. இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடும்போது ஒரு சிறிய மனிதனின் சிறிய வார்த்தைகள் எவ்வளவு அற்பமானவை என்பதை உணருங்கள். இந்த அகண்ட பார்வையை நீங்கள் வளர்த்து கொண்டால் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு சிறிய விஷயமும் உங்களை பாதிக்காது. நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து பார்க்கத் தொடங்குவீர்கள். 11வது கட்டம், உங்கள் ஆற்றலை எங்கு செலவிட வேண்டும் என்ற தெளிவு. மனிதனின் ஆற்றல் என்பது மிகவும் விலைமதிப்பற்றது. அது ஒரு நாணயத்தைப் போன்றது. அதை எங்கு செலவிட வேண்டும் என்பதை நீங்கள் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களை விமர்சிப்பவர்களுடன் வாக்குவாதம் செய்வதிலோ அவர்களைப் பற்றி சிந்திப்பதிலோ உங்கள் ஆற்றலை செலவிடுவது உங்கள் செல்வத்தை குப்பையில் வீசுவதற்குச் சமம். ஒரு வலிமையான ஆண் தனது ஆற்றலை தனது சுய முன்னேற்றத்திற்காகவும் தனது குடும்பத்திற்காகவும் தனது லட்சியத்திற்காகவும் மட்டுமே பயன்படுத்துகிறான். அவமதிப்புகளுக்கும் அற்பமான சண்டைகளுக்கும் அவனிடம் நேரமில்லை. யாராவது உங்களை சீண்ட முயன்றால், இவர்களுக்கு எனது விலைமதிப்பற்ற நேரத்தையும் ஆற்றலையும் கொடுக்க நான் தயாராக இல்லை என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விடுங்கள். இது கோழைத்தனம் அல்ல, இதுவே உச்சக்கட்ட புத்திசாலித்தனம். 12வது கட்டம், உண்மையை பிரித்தறியும் திறன். ஒருவர் உங்களை விமர்சிக்கும்போது அதில் உள்ள உணர்ச்சிகளை புறக்கணித்துவிட்டு அதில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள். ஒருவேளை அவர்கள் சொல்வதில் உண்மை இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உங்கள் குறையைச் சுட்டிக்காட்டி உங்களை மேம்படுத்த உதவுகிறார்கள். ஒருவேளை அதில் உண்மை இல்லை என்றால் நீங்கள் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அது ஒரு பொய். எப்படி பார்த்தாலும் நீங்கள் காயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே உண்மையான தர்க்கரீதியான சிந்தனை. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவுபூர்வமாக ஒரு சூழ்நிலையை அணுகும் இந்த திறன்தான் ஒருவனை தலைவனாக மாற்றுகிறது. இது ஒரு வலிமையான ஆணின் மனக்கட்டமைப்பாகும்.
13வது கட்டம் உங்களை கட்டுப்படுத்த மற்றவர்களுக்கு அனுமதி மறுத்தல். யாராவது உங்களை கோபப்படுத்த முடிகிறதென்றால் அவர்கள் உங்களை விட வலிமையானவர்கள் என்று அர்த்தம். உங்கள் மனதின் சாவியை நீங்கள் அவர்களிடம் கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஒரு ஆணாக இது உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் அல்லவா? உங்கள் மூளை, உங்கள் இதயம், உங்கள் உணர்ச்சிகள் இவை அனைத்தும் உங்கள் தனிப்பட்ட அரசாங்கம். வேறு யாரும் இதில் நுழைய நீங்கள் அனுமதிக்கக் கூடாது. அடுத்த முறை உங்களை யாராவது கோபப்படுத்த முயலும்போது, இவன் எனது மனதின் கட்டுப்பாட்டை எடுக்க முயற்சிக்கிறான், நான் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியாக நில்லுங்கள். உங்கள் அமைதியை காத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் அவர்களின் அதிகாரத்தை நிராகரிக்கிறீர்கள். இதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. 14வது கட்டம் பொறுமையின் பிரம்மாண்ட சக்தி. அவசரப்பட்டு முடிவெடுப்பது அல்லது வார்த்தைகளை விடுவது ஒருபோதும் ஒரு ஆணை வலிமையானவனாக காட்டாது. அது அவனது பலவீனத்தையே காட்டும். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் உங்களை நோக்கி அவதூறுகள் வீசப்படும்போது பொறுமையாக இருப்பது மிகவும் கடினம். ஆனால் அந்த பொறுமைதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டும். பொறுமை என்பது செயலற்ற தன்மையல்ல, அது உள்ளே கொதிக்கும் எரிமலையை கட்டுப்படுத்தும் பிரம்மாண்டமான சக்தி. நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது சூழ்நிலை தெளிவடைகிறது. எதிராளியின் முட்டாள்தனம் வெளிச்சத்திற்கு வருகிறது. உங்களின் மதிப்பு பல மடங்கு உயர்கிறது. அறிவுசார் மேன்மை கொண்ட ஆண்கள் தங்கள் மௌனத்தின் மூலமே பல போர்களை வென்றுள்ளார்கள். மௌனம் என்பது பலவீனமானவர்களின் தஞ்சம் அல்ல, அது வலிமையானவர்களின் சக்தி வாய்ந்த ஆயுதம். 15வது கட்டம் மன்னித்தல் என்பது சுயநலமான ஒரு செயல். மன்னித்தல் என்பதை நாம் பெரும்பாலும் மற்றவர்களுக்கான ஒரு தியாகமாகவே பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் மன்னித்தல் என்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் மிகப்பெரிய உதவி. ஒருவர் உங்களை காயப்படுத்தியதற்காக அவரை நீங்கள் வெறுத்துக்கொண்டே இருந்தால், அந்த நபரை உங்கள் மனதிற்குள் இலவசமாக தங்க அனுமதித்துள்ளீர்கள் என்று அர்த்தம். அந்த வெறுப்பு உங்களைத்தான் அழிக்கும். அவரை மன்னிப்பதன் மூலம் நீங்கள் அவரை விடுதலை செய்யவில்லை. அந்த வெறுப்பிலிருந்து உங்களை நீங்களே விடுதலை செய்து கொள்கிறீர்கள். ஒரு வலிமையான ஆண் எதிரியை மன்னிக்கிறான், ஆனால் அந்த பாடத்தை ஒருபோதும் மறக்க மாட்டான். இது உணர்ச்சிகரமான ஒரு செயல் அல்ல, இது ஒரு தந்திரமான, அறிவுபூர்வமான நடவடிக்கை. உங்கள் மனதை குப்பைகளிலிருந்து சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கான வழி இது. 16வது கட்டம் நகைச்சுவை உணர்வை ஒரு கேடயமாக பயன்படுத்துதல். உலகின் மிக கடினமான சூழ்நிலைகளை கூட எளிதாக கையாளும் திறன் நகைச்சுவை உணர்வுக்கு உண்டு. ஒருவர் உங்களை மிக கடுமையாக அவமதிக்கும் போது அதை ஒரு புன்னகையுடனோ அல்லது ஒரு சிறிய நகைச்சுவையுடனோ கடந்தால் எதிராளியின் ஒட்டுமொத்த நோக்கமும் சிதைந்துவிடும். அவர்கள் உங்களிடம் கண்ணீரையோ அல்லது கோபத்தையோ எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் நீங்கள் சிரிக்கும்போது அவர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்பார்கள். இது உங்கள் உளவியல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு சிறந்த வழியாகும். உங்களை தாழ்த்த நினைப்பவர்களை உங்கள் சிரிப்பின் மூலம் பலவீனமாக்குங்கள். எதையும் மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ளாத ஒரு மனிதனை யாராலும் காயப்படுத்த முடியாது. 17வது கட்டம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை மற்றும் இல்லாதவை. இது ஸ்டோயிசிசத்தின் மிக முக்கியமான கொள்கை. உலகில் 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை, உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள், உங்கள் எதிர்வினைகள். மற்றொன்று உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை, மற்றவர்களின் வார்த்தைகள், மற்றவர்களின் செயல்கள், வானிலை, பொருளாதாரம். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீங்கள் கவலைப்படுவது மழையை பார்த்து ஏன் பெய்கிறாய் என்று கத்துவதற்குச் சமம். மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அதை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் மட்டுமே உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். இது உங்களை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாற்றும். 18வது கட்டம் தீவிரமான சுய விழிப்புணர்வு. நீங்கள் எப்போது ஒரு விஷயத்தை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை உன்னிப்பாக கவனியுங்கள். எந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் உங்களை தூண்டுகின்றன? உங்கள் உடலின் தோற்றத்தை பற்றிய விமர்சனமா? உங்கள் நிதி நிலைமையை பற்றிய விமர்சனமா? இதை நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டால் உங்கள் பலவீனங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த பலவீனங்களை சரி செய்வதற்கான வேலைகளை தொடங்குங்கள். உங்கள் மீதான முழுமையான புரிதல் உங்களுக்கு இருக்கும்போது வேறு எவரும் உங்களை உணர்ச்சி வசப்படுத்த முடியாது. உங்களின் இருண்ட பக்கங்களை
நீங்களே வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது மற்றவர்களால் அதை ஆயுதமாக பயன்படுத்த முடியாது. சுய விழிப்புணர்வுதான் மன மேன்மையின் முதல் படி. 19வது கட்டம். தனியாக நிற்பதற்கான தைரியம். நீங்கள் மற்றவர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் வாழத் தொடங்கும்போது பலரும் உங்களை ஒரு திமிர் பிடித்தவன் என்று முத்திரை குத்தலாம். சமூகம் எப்போதும் தனக்கு கீழ்ப்படியும் ஆண்களையே விரும்புகிறது. தன்னிச்சையாகச் சிந்திக்கும் ஒரு வலிமையான ஆணை சமூகம் கண்டு அஞ்சுகிறது. எனவே இந்த மனநிலையை நீங்கள் அடையும்போது நீங்கள் சிலரை இழக்க நேரிடும். ஆனால் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிங்கங்கள் கூட்டமாகச் செல்வதில்லை, அவை தனியாகவே நடமாடும். மற்றவர்களின் ஒப்புதலுக்காக ஏங்கும் கூட்டத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். உங்களின் தனித்தன்மையே உங்களின் மிகப்பெரிய பலம். உங்களை புரிந்து கொள்ளும் உண்மையான மனிதர்கள் மட்டுமே உங்கள் அருகில் இருப்பார்கள். 20வது கட்டம். இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது என்பது ஒரே இரவில் நடக்கும் ஒரு மாயவித்தை அல்ல. இது உங்கள் வாழ்நாள் முழுவதுமான ஒரு உளவியல் பயிற்சி. நீங்கள் சில நேரங்களில் சறுக்கலாம், கோபப்படலாம், அது இயல்புதான். ஆனால் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு மீண்டும் உங்களின் மனக்கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் உங்களின் பொறுமையை பரிசோதிக்கும் ஒரு பயிற்சியாளர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக வரவில்லை, உங்கள் மன உறுதியை வலுப்படுத்துவதற்காக வருகிறார்கள். இந்த சிந்தனையோடு ஒவ்வொரு நாளையும் அணுகுங்கள். காலப்போக்கில் உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத இரும்புக் கவசம் உருவாவதை நீங்கள் உணர்வீர்கள். அது உங்களை எந்த தாக்குதலில் இருந்தும் பாதுகாக்கும். முடிவாக ஒன்றை மட்டும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் எப்போதுமே உங்களை விமர்சிக்கவும் கீழே தள்ளவும் தயாராகவே இருக்கும். அதை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த விமர்சனங்களை உள்வாங்குவதா அல்லது புறக்கணிப்பதா என்பதை தீர்மானிக்கும் அந்த மகத்தான சக்தி உங்களிடம் மட்டுமே உள்ளது. நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பழகும் அந்த நாள் உங்களின் மறுபிறப்பை குறிக்கும். இனிமேல் எந்த ஒரு மனிதனின் வார்த்தையும் உங்களின் அமைதியை குலைக்கக் கூடாது. இதுவே ஒரு உண்மையான வலிமையான ஆணின் பாதை. இந்த அறிவுரை உங்களுக்கு ஒரு புதிய மன வலிமையை கொடுத்திருந்தால் இதை உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக செயல்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களின் சிந்தனையில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். நீங்கள் இதுவரை சந்தித்த மிக கடினமான விமர்சனத்தை எப்படி எதிர்கொண்டீர்கள் என்பதை கீழே கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். மன உறுதியோடு இருங்கள், வலிமையோடு இருங்கள்.